மிகப்பெரிய கூட்டம் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும். சத்ருவின் சேனைகள், சாத்தானின் அதிகாரங்கள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாலும் கூட அவர் உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்களை ரட்சிக்கும்படி சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்காக வாழ பிரயாசப்படுறீங்க. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறீங்க. உண்மையுள்ள தெய்வத்தை பிரசங்கிக்கிறீங்க. உயிருள்ள தெய்வத்தை வெளியில் எல்லாருக்கும் சொல்கிறீங்க. உங்கள் மேலே பொறாமை கொள்கிற ஜனங்கள் உண்டு. நீங்கள் உழைத்து வாழ்கிறீங்க. காலையிலேருந்து மாலை வரைக்கும், இரவு வரைக்கும் கூட உழைக்கிறீங்க. ஓய்வு இல்லாமல் உழைக்கிறீங்க. உழைக்கிற உங்கள் வருமானத்தில் 10ல் ஒரு பகுதியை கர்த்தருக்கு செலுத்துறீங்க. இது மற்றவங்களுக்கு பிடிக்காது, உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காது. தசமபாகம் கொடுக்குற ஒவ்வொரு குடும்பமும் பல மடங்கு பொருளாதார செழிப்பில் உயர்ந்து வரும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு குடும்பமும் சரீர பலகீனங்கள்லேருந்து மீண்டு, வியாதியிலேருந்து மீண்டு வெளியில் வரும். அநேக மரணத்துக்குரிய ஜனங்களுக்கு, சத்தியத்தை சொல்கிற ஜனங்களுக்கு, மக்களுக்கு நல்ல ஒரு ரட்சிப்பின் அனுபவமும் வியாதி இல்லாத வாழ்க்கையும் கர்த்தர் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். மரணப்படுக்கை, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்படுற மரணப்படுக்கையை மாற்றி போடுவார். எந்த அளவுக்கு நீங்கள் கர்த்தருக்காக பிரயாசப்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பலகீனங்கள், கஷ்டங்கள், நெருக்கடிகள்லாம் மாற ஆரம்பிக்கும். இது மக்களுக்கு எதிரான மனிதர்களுக்கு பொறாமையாக இருக்கும், பிசாசுக்கு எரிச்சலாக இருக்கும். அவங்க யுத்தம் பண்ண தான் செய்வாங்க. ஆனால் அவங்க ஒன்றை மேற்கொள்ள முடியாது. உங்களை ரட்சிக்கும்படிக்கு அவர் உங்களோடு கூடவே இருக்கிறார். எப்படி அவர் உங்களை மீட்டெடுப்பார்? வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது. பொறாமையோ வன்கண்ணோ கண் எரிச்சல்களோ உங்களை தாக்க முடியாதபடி உங்களுக்கு பரிசுத்த தேவதூதர்களை கேடயமாய் நிறுத்தி உங்களை பாதுகாப்பார். நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றிலையும் ஒரு முதல் பகுதியை, சிறந்த பகுதியை, 10ல் ஒரு பகுதியை, பொருளாதாரத்தை மட்டுமல்ல, நேரம், உழைப்பு எல்லாவற்றிலையும் கர்த்தருக்கு தசமபாகம் செலுத்துங்கள். ஊழியத்தை செய்யுங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். மரணப்படுக்கையிலே, வியாதியிலே, ஏழ்மையிலே, நெருக்கடியிலே இருக்கிற ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லுங்கள். அது மட்டுமல்ல, சபைகளை கெடுக்கிற, சுவிசேஷத்தை கெடுக்கிற, பாவத்தை கொண்டு வந்து ஊதி விடுகிற மனிதர்களை கண்டிக்க தவறாதீங்க. அவங்களுக்காக நிறையா அவங்கள கட்டிந்து ஜெபம் பண்ணுங்க. அவங்கள கட்டி ஜெபம் பண்ணவும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது இந்த காலகட்டத்தில் ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட்டு. நான் ஒரு பாஸ்ட் அனுபவத்தோடு சொல்கிறேன். இன்றைக்கி சபையை கெடுக்கிறவங்க நிறைய உள்ளார இருக்கிறாங்க. இவங்களை கட்டி செபிக்க ஆரம்பிங்க. சபைகளில் இருக்கிற கலைகள் எடுக்கப்படணும். சபைகளில் இருக்கிற துரோகிகள் அப்புறப்படுத்தப்படணும். சபையை கெடுக்கிற சத்துருக்கள் அப்புறப்படுத்தப்படணும். நல்ல செபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். யுத்தத்தில் அவர் வல்லவர். நீங்கள் ஜெயிப்பீங்க.